புறம் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டிய ஒரு படிப்பு. ஒழுக்கம் என்பது அது பாடசாலையில் வைத்து அல்லது மதரசாக்களில் வைத்து குர்ஆன் மதரசாவில் வைத்து ஹிஃப்ஸ் மதரசாவில் வைத்து தான் படிக்கணும் என்பதல்ல. அங்கு படித்துக் கொடுக்கப்பட வேண்டும். முதலாவது தாய் மடியிலிருந்து ஒழுக்கம் படித்துக் கொடுக்கப்பட வேண்டும். இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒழுக்கம் இன்று எத்தனை பெற்றோரிடத்தில் இருக்கிறது? இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த ஒழுக்கம் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? இன்னைக்கு எல்லாத்தையும் கேலஸா சும்மா அசம்பந்த பூக்கள் அப்படி சும்மா நினைச்ச பிரகாரம் விட்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளை தானே, பரவாயில்ல, ஜாயிஸ், அனுமதி, முபா, இந்த வார்த்தைகளை சொல்லி அப்படியே பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய சைக்காலஜி சொல்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு, அவர்கள் 7-8 வயசாகிறதுக்கு முன்னால தன்னுடைய முழங்காலுக்கு மேலால் உள்ள பகுதியிலே சூரிய வெப்பம் வெளிச்சம் படுகின்ற அளவுக்கு அரைகுறை ஆடைகளை அணிவிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வெட்கம் இல்லாமலாகும் என்று சைக்காலஜி பேசுகிறது. சின்ன புள்ளதானே என்று சொல்லி 6-7 வயசு பிள்ளைகளை ஷார்ட் அணிந்து இல்லை என்று யாரும் மறக்க முடியாது. கண்ணால் கண்ட விடயத்தை பேசுகிறேன். 6-7 வயசையும் தாண்டிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாதையிலே தாய்க்கு பின்னால் ஷார்ட் அடித்துக் கொண்டு ரோட்டிலே நடமாடக்கூடிய காட்சி நம்முடைய ஊரிலும் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒழுக்க சீர்கேடு. எல்லாம் பரவாயில்ல, சின்ன பிள்ளைதானே அப்படின்னு சொல்லி நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நீளமான அந்த ஆடையை அணிய சொன்னால் அதற்கு முடியாது. இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு தனிநபரும் பொறுப்புதாரிகள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்த அந்த ஒழுக்கத்தை படித்துக் கொடுக்க வேண்டும். யார் எந்த இடத்தில் உன்னை டச் பண்ணலாம், ஒரு பிள்ளைக்கு கட்டாயம் படித்துக் கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளை பாடசாலைக்கு அனுப்புகிறோம், அது நர்சரியாக இருந்தாலும் சரி, அதற்கு மேலால நாங்கள் பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். உனக்கு இன்னார் 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 தான் இந்தந்த இடங்களை தொட்டு பேசலாம், அது தவிர வேறு யாராவது இந்தந்த இடங்களில் தொட்டு பேசினால் என்னிடத்தில் வந்து பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஓப்பனாக தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி ஒழுக்கம் படிச்சு கொடுக்கணும். நாங்கள் பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான விளைவுகள் ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கிறோம். யாரும் இதை இல்லை என்று மறுக்க முடியாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச சகோதரர்களே, வாலிபர்களே, நாம் சிறந்த ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் என்ற அந்த உணர்வோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். சின்ன வயசிலே இருந்த அந்த பிள்ளைகளுக்கு அழகான ஆடை கலாச்சாரத்தை பழக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும்.